ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். சூப்பரான தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேத்துக்கு இந்த ரசம் தான் பர்ஃபெக்டாக வைக்க வராது. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்ல பெரிய சைஸில் 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி 4 தக்காளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் நான் புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி 4 தக்காளி, எல்லா தக்காளியுமே இந்த மாதிரி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். தக்காளி ரசங்கும் போது தக்காளி தான் நிறைய போடணும். இல்லாத பட்சத்தில் ஒரு தக்காளி வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 3 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதோட ஜூஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இந்த தக்காளியோட டஸ்ட் எல்லாம் தேவையில்லை நமக்கு. நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேத்துக்கு இந்த ரசம் தான் சொதப்போம். நானும் ஃபஸ்ட்டு சொதப்பின ஒரு ரெசிபியில் என்ன அதிகமாக சொதப்பியிருக்கேன்னா ரசம் தான் சொதப்பியிருக்கேன். ஆனால் இப்போ பர்ஃபெக்டாக வைக்கக்கூடிய ரெசிபி அப்படின்னாலே நான் ரசம் தான். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்க 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை. இது ரெண்டையும் நல்லா எண்ணெய் சுருண்டுற அளவுக்கு, அதாவது அந்த வாசம் நல்லா வரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா அதில் எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா திருப்பி விட்டுறணும். உங்களுக்கு அந்த ஆயிலில் இந்த மசாலா நல்லா சுருண்டுரும். ஆயிலே இருக்காது, நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இதை திருப்பி விடும் போதே சிம்மில் வச்சு திருப்பி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரச தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஆட் பண்ணும்போதே வீடே கமகமன்னு மணக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வாசனை இருக்கும். நான் இந்த ரச தண்ணியிலேயே கொத்தமல்லி தலையும் நான் தூவி விட்டுருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே கொதிச்சு மேலே நுர பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். நல்லா நுர பொங்கி இருக்குது பாருங்கள். நுர பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமக்கிற தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு. ஃபைனலாக 2 கொத்தமல்லி தலை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.